Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. தல்லாக்குளம் எலும்பு ரோஸ்ட், மார்க்கெட் மட்டன் நெஞ்சு சாப்ஸ், சிம்மக்கல் வெங்காய குடல், விளக்குத்தூண் ஜிகிர்தண்டான்னு மதுர உணவுகளை சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. நல்ல வெரைட்டியா ருசியா சாப்பிடலாம். முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. குட் பேட் அக்லி இந்த படத்தை பத்தி இப்ப வரைக்குமே ஆடியன்ஸ் மத்தியில ஒரு எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பு இருந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இப்போ ரீசெண்டா இந்த படத்தை பத்தி என்ன ஒரு அப்டேட் அப்படின்னா, இந்த படத்துல நம்ம எஸ்டிஆர் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி காலையில இருந்தே சோஷியல் மீடியாஸ்ல அதிகமா பார்க்க முடியுது. முக்கியமா அந்த AAA படத்துல எஸ்டிஆர் அவர்களுடைய அந்த ஜெயில் சீக்வன்ஸை காட்டுவாங்க. குட் பேட் அக்லி படத்துலயுமே ஒரு ஜெயில் சீக்வன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஸோ அந்த இடத்துல எஸ்டிஆர் அண்ட் ஏகே இவங்க ரெண்டு பேருமே பார்த்துக்க போகிறதாகவும் ஒரு சில விஷயங்கள் அங்க பேச போறாரு அப்படிங்கிற மாதிரியும் தொடர்ந்து பல தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. அப்படி பார்த்தா மார்க் ஆண்டனில இருந்து ஒருத்தர் இந்த மாதிரி ஆதிக்கோட யூனிவர்ஸ் கிரியேட் ஆகுதா அப்படின்ற மாதிரி தான் அப்படிதான் இருக்கு இந்த விஷயங்கள். ஆனா அப்படி இருக்க அதிகமான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா எஸ்டிஆர் சைட்ல இருந்து இந்நேரம் அதை வந்து ரிவீல் பண்ணியிருப்பாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, அது எக்ஸ்ட்ரா மைலேஜ் தான் அந்த படத்துக்கு, ஒரு ப்ரொமோஷனுக்கு உண்டான வழி தான். அதனால இது ரிவீல் பண்றதுக்காக அவங்களுக்கு எந்த ஒரு விஷயமே இல்லைன்னு வச்சுங்களேன். ஒருவேளை கிட்ட நெருங்க சொல்றாங்களா அப்படின்னு தெரியல. இருந்தாலும் குட் பேட் அக்லி அப்படின்றது இந்த டிக்கெட் புக்கிங்ல இருந்து நம்ம தொடங்கிடலான் இருக்கேன். ஏன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் நினைக்கிறேன். 15 நாளைக்கு முன்னாடி இருந்து புக்கிங் ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்னாங்க. இந்த பெய்ட் ப்ரீமியர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுதான் இப்போதைக்கு தமிழ் சினிமால எல்லாருமே அதிகமா பேசக்கூடியது. இதுக்கு முன்னாடி விஜய் படம் ஒன்று பண்ணிச்சு, அதுக்கப்புறம் எந்த ஒரு படமே பண்ணாத விஷயங்கள் குட் பேட் அக்லி பண்ண போகுது. ஏன்னா மைத்ரி மூவிஸ் மறுபடியும் சொல்றேன், அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க, ரொம்ப தெளிவாகவும் இருக்காங்க, நம்பிக்கையாகவும் இருக்காங்க இந்த கண்டென்ட் மேல. எப்படி புஷ்பா 2 வந்து அவங்க பெய்ட் ப்ரீமியர் பண்ணி நிறைய கலெக்ட் பண்ணாங்களோ, அந்த மாதிரி இந்த படம் இருக்க போகுது அப்படின்றத அவங்களோட எதிர்பார்ப்பாகவும் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்த ஃபேன்ஸ் வந்து எப்படி இந்த டிக்கெட் நாங்கள் வாங்குறது, ஏன்னா அது 9ஆம் தேதி நைட்டே அதை நாங்கள் பார்த்துடணும், தல தரிசனத்தை எப்படியாவது நாங்கள் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக அவங்க என்னெல்லாம் பண்ணணும், எப்படி கிடைக்கும் அப்படின்ற விஷயம் இருக்குல்ல, அது வந்து இந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய பாசிட்டிவா அமைஞ்சிருக்கு. அவர் பார்க்கும்போது ஓகே இவ்வளவு ரெஸ்பான்ஸ் இருக்கு, வரவேற்பு இருக்கு அப்படின்ட்டு. இந்த பக்கம் ஒரிஜினல் கேங்ஸ்டர் இந்த ஓஜி சம்பவம் வேற ரெடி ஆயிட்டு இருக்கு அப்படின்னு ஜிவி ஒரு பக்கம் வேற கிளப்பிட்டு இருக்காரா. ஸோ அதனால எல்லாமே சேர்ந்து ரசிகர்களோட அந்த வெயிட்டிங்கே வெறியேற்றுது. இந்த ஏகே சொன்ன மாதிரிதான் வெயிட்டிங்லேயே வெறியேறுது அப்படின்ற மாதிரி அவ்வளோ தூரம் ஒரு எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணியிருக்கு. இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 900 ஸ்க்ரீன்லயாவது கண்டிப்பா இது போடுவாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை அப்படின்றாங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் பேசும்போது இப்போ ஒரு ஊர்ல 2 தியேட்டர் இருந்துச்சுனாலுமே கூட சிங்கிள் ஸ்கிரீன்ல இருக்கவங்க இன்னொரு படங்கள் போடுவாங்க அப்படின்னு. ஆனா இந்த படத்துக்கு அந்த டைம்ல ஏப்ரல் 10 ஃபுல் ஆதிக்குமே வந்து இந்த குட் பேட் அக்லி எடுக்க போகுது, பண்ண போகுது அப்படின்றதா மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கு. கூட வர இட்லி கடையில இருந்து எந்த ஒரு விஷயமான ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ் மட்டும் வரல, கிட்டத்தட்ட உறுதியா இருக்கு அது தள்ளி போறது. ஸோ சோலோவா வராரு அப்படின்றப்போ ஏகேக்கு இதுக்கு மேல என்ன வேணும்? எல்லா பெரிய படங்களும் தள்ளி போயிருக்கு. ஸோ சோலோவா வராரு. 900 ஸ்கிரீன்ல குட் பேட் அக்லியில ஏகேவோட தரிசனம் இருக்க போகுது. சிலம்பரசன் இருக்க போறாரு அப்படின்னா அவர் ஆல்ரெடி வந்து பார்க்கிங் படத்தோட இயக்குனரோட ரொம்ப வேகமா டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அந்த படம் வந்து தக் லைஃப் படத்தோட ப்ரொமோஷனுக்கு முன்னாடி ஒரு பாதி ஷெட்யூல் முடிச்சிடணும். தக் லைஃப் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் முழு படம் முடிச்சு கொடுத்துட்டு அவர் 50-51 பேரலா படங்கள் ஒர்க் பண்ண போகணும். அஸ்வத் மாரிமுத்து வேற சொல்லியிருக்காரு இந்த படம் அடுத்த வருஷம் சம்மருக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்ட்டு. அவர் எவ்வளவு வேகமா ஓடுறாருன்னு இதுல இருந்து எடுத்துக்கணும். ஏன்னா சிலம்பரசன் சும்மாவாலாம் இப்போ ரெடியாகி வரல. நான் 3 படம் கொடுத்தது காரணம், 4வது படம் ரெடி ஆயிடுச்சு, மீன்ஸ் அது ஒரு படம் ரெடியா இருக்கு. இந்த 3 படம் பேக் டு பேக் நான் பண்றது காரணம் நான் ரேஸ்லயே இல்லை, நான் எதுவுமே இல்லை அப்படின்லாம் நீங்க சொல்லிட்டீங்களா, அதுக்காக தான் இந்த அது நான் எப்பவுமே ஆக்டிவா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றதா. இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர் சுத்தி இப்போ டிவைன் அப்படி இருக்காராம், எங்க பார்த்தாலும் சாமி, கேரவன் ஃபுல்லாவே வந்து சாமி போட்டோஸ், அவர் என்னெல்லாம் வச்சு இணைச்சு பேசினாங்களோ இந்த சர்ச்சையான வார்த்தைகள், சர்ச்சையான விஷயங்கள், சர்ச்சையான இடத்துல அவர் இருக்காரு, நண்பர்கள் அப்படிலாம் என்னென்னமோ பேசினாங்கல்ல, அவரே ஒரு கட்டத்துல அப்படிலாம் கிடையாது, நான் இப்ப நீங்க என்ன வேணா பேசிக்க, நான் வந்து மன்னிக்கிற மனுஷன், மறக்கிறவன் பெரிய மனுஷன், சம்திங் ஏதோ சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த பரிமாணத்துக்கு போயிட்டாரு. ஏசுநாத மாதிரி கிட்டத்தட்ட ஆயிட்டாருன்னு. அதனால ஃபுல்லாவே அவரை சுத்தி வந்து ஒரு டிவோஷனல் வைப் இருக்கணும் அப்படின்ட்டு அதுல அப்படியே உள்ள நுழைஞ்சி அப்படி மாறிட்டாராம். கேரவன் ஃபுல்லாவே சாமி போட்டோஸ் தான் இருக்கான். அதனால அவர் ஏகேவோட பண்ணியிருந்தாருன்னா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவரோட ஆரம்ப காலகட்டத்துல இருந்து எல்லா படத்துலயும் ஏகேவோட ரிசம்பன்ஸ் எங்கேயாவது ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்கும். அவர் அஜித்தோட ஃபேன் அப்படின்ட்டு எங்கேயாவது ஒன்று பதிவு பண்ணிட்டே இருப்பாரு. இந்த வாலு படத்துல கூட ஒரு பாட்டு வரும், அதுலயும் ஏகே ஒரு கெட்டப் போட்டு அதை ஒரு வரிகள் அவரே இது பண்ணியிருப்பாங்க.
அதே மாதிரி இதுல நடந்துருச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஆதிக்கும் சிலம்பரசனுக்கும் பெரிய ஒரு கருத்து வேறுபாடு வந்துச்சு ட்ரிபிள் ஏ படத்தின் மூலியமா. ஒரு ஃபோன் கான்வர்சேஷன் கூட வந்துச்சு. அதுக்கப்புறம் எஸ்டிஆர் அப்போ கூட உன்னை தம்பி மாதிரி தாங்க நான் பார்த்துட்டேன் அப்படின்னா அவங்களுக்குள்ள நல்ல ஒரு பாண்டிங் இருக்கு, பிரதர்ஸ் பாண்டிங் ஒன்று இருக்கு. அதனால இருக்க வாய்ப்புகள் இருந்துச்சு அப்படின்னா தியேட்டர் இன்னும் பிளாஸ்டா இருக்கும். ஆனா இப்போ வரைக்கும் அது அதிகாரப்பூர்வமா அறிவிக்கல. நம்ம கேட்ட வகையிலுமே கூட இது வரைக்கும் இல்ல அப்படின்னு தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்குது? வெற்றிமாறனுடைய படங்கள்ல முக்கியமா வடசென்னையோட பார்ட் 2க்கு எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. நேத்து வெற்றிமாறன் அவர்கள் இத பத்தி ஒரு மேடையில ஷேர் பண்ணியிருந்தாருன்னு நினைக்கிறேன். ஆமா, அந்த விஷயமா எங்க போனாலும் வடசென்னை 2 பத்தி தான் கேக்குறாங்க. வாடிவாசல் பத்தி எவ்வளவு தூரம் கேட்கறாங்களோ அதை தாண்டின ஒரு ஃபேன் பேஸ் வந்து வடசென்னைக்கு இருக்கு அப்படின்ட்டு தெரியும். ஏன்னா தனுஷ் வெற்றிமாறன் நினைச்சா அது வந்து ஒரு பரபரப்பான ஒரு சக்சஸான ஒரு காம்போவா தான் பார்க்கப்படுது. எப்போ அது நடக்கும், எப்போ அது ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல, எதுக்குடா அதை வைரல் பண்றீங்க, எதுக்காக வைரல் பண்ணுமே அப்படின்ற மாதிரி பாக்குறவங்க எல்லாம் கேட்கக்கூடிய வகையில அமைஞ்சதான் வடசென்னை 2. வெற்றிமாறன் ரொம்ப அழகா சொல்லியிருந்தார். படம் இப்போ மக்கள் வந்து ரொம்ப எதிர்பார்க்கறாங்க பார்ட் 2. நீங்க வேணா பாருங்க, அந்த படம் தொடங்கினதுக்கு அப்புறம், படப்பிடிப்பு தொடர்ந்ததுக்கு அப்புறம் அதோட ஆர்வம் கம்மியாயிரும். ஆனா கண்டிப்பா வடசென்னை 2 வரும். மிக விரைவில் வந்து அதோட பணிகள் வந்து தொடங்க போகுது அப்படின்ட்டு இருக்காரு. ஸோ இது எதை குறிக்குது அப்படின்னா, இந்த பக்கம் திரும்பி பாருங்க, வாடிவாசல் இருக்கு 1.5 வருஷம், அதிகபட்சம் 1.5 வருஷம் இல்லை 2 வருஷம் எடுத்துக்கும். இது முடிச்சதுக்கு அப்புறம் நேரா வடசென்னை 2க்கு தான் என் வண்டி கிளம்பும் அப்படின்றத கிட்டத்தட்ட உறுதிப்படுத்திருக்காரு. இதை என்கிட்ட மட்டும் நீங்க கேட்க கூடாதுல்ல, அங்க தனுஷ்னு ஒருத்தர் இருக்காருல்ல, மாரி செல்வராஜ், அதுக்கப்புறம் நிறைய இயக்குனர்கள் வரிசையில நிக்கிறாங்க. அமரன் பட இயக்குனரோட ஒரு பட பூஜையை போட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தனுஷ் வந்து இந்த மாரி படத்துல இந்த ரேஸ்ல வின் பண்ண போர்டை பார்ப்பார்ல, அந்த மாதிரி யாரெல்லாம் அடுத்த லைன் அப்ல இருக்கான்னு பார்த்தா அவ்வளோ டைரக்டர்ஸ் பேர் இருந்துகிட்டே இருக்கு. ஸோ அவர் முடிச்சுட்டு வரதுக்கே டைம் ஆகும். இந்த 1.5 வருஷம் 2 வருஷத்துல தனுஷ் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுவார். வெற்றிமாறன் அப்படின்னா கண்டிப்பா ஒரு நேரம் ஒதுக்கி தான் ஆகணும். அப்படியே திரும்பி பார்த்தோம் அப்படின்னா அந்த வடசென்னை 2 அங்க வந்து 2 பேரும் இணைய போறாங்க. ஸோ வடசென்னை கண்டிப்பா அந்த வடசென்னை 2 கண்டிப்பா நடக்க போகுது. அதுல வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த படத்துல வர அமீர் போர்ஷன் வந்து தனியாவே எடுத்திருக்காங்க. அதை சீக்கிரமா ரிலீஸ் பண்ண சொல்லுங்க அப்படின்ட்டுலாம் சமூக வலைத்தளத்துல நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ வடசென்னை 2 கண்டிப்பா நடக்கும். அது வாடிவாசலுக்கு அப்புறம் நடக்க போகுதுன்றது அவரே உறுதிப்படுத்திருக்காரு. இதனால இட்லி கடை தள்ளி போனா என்ன, எங்களுக்கு இந்த அப்டேட் போதுமே அப்படின்ட்டு டஜன் கணக்குல படங்கள் தனுஷ் நடிச்சாலுமே கூட வடசென்னை 2 அப்டேட் கிடைச்சிருச்சுன்னு தனுஷ் ரசிகர்கள் பயங்கரமா செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பா லவ் டுடேக்கு அப்புறம் பிரதீப் ரங்கநாதன் அவர்களுக்கு இந்த டிராகன் அப்படிங்கிற ஒரு படம் ஒரு பெரிய வெற்றியை கொடுத்திருக்கு. இதுக்கப்புறம் அடுத்தது விக்னேஷ் சிவனோட டைரக்ஷன்ல பிரதீப் அவர்கள் LIK அப்படிங்கிற ஒரு படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படமுமே வந்து அவருக்கு ஒரு வெற்றி படமா அமையணும் அப்படிங்கிறது ஒரு கட்டாயமா இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த 3வது படமும் வெற்றி படம் ஆயிடுச்சுன்னா அவருக்கு ஒரு ஹேட்ரிக் வெற்றி ஆயிடும் அப்படிங்கிறதுக்காக பிரதீப் அவர்களுமே இந்த படத்துக்காக நிறைய மெனக்கிடுறாரு. ஆனா அவருக்கு இப்போ விக்னேஷ் சிவன் மேல ஒரு சின்ன மனஸ்தாபம் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சோஷியல் மீடியாஸ்ல அதிகமா பார்க்க முடியுது. காரணம் என்னன்னா, நிறைய சீன்ஸை வந்து வசவசன்னு எடுக்கிறாராம். ஏன் இதை எடுக்கிறீங்க அப்படின்னு பிரதீப் கேட்டாலுமே, இல்லை இந்த படம் வந்து வேற மாதிரி ஒரு ஜானர் புதுசா இருக்க போகுது தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு, பாலிவுட்ல இருந்து நான் எடுத்திருக்கேன், ஹாலிவுட்ல இருந்து நான் எடுத்திருக்கேன்ட்டு நிறைய ரிசம்பிளன்ஸ் இருக்கு. பட் ஆனா இந்த ஸ்டோரி எதுக்கு, இவ்வளோ சீன்ஸ் ஏன் எடுக்கிறீங்கன்ட்டு ஷூட்டிங் ஸ்பாட்லயே இவங்க 2 பேருக்கும் ஒரு சில பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கிறதாவுமே சொல்லப்படுது இப்போ வரைக்கும். இப்படிலாம் பேசணும் அப்படின்னா இல்ல, அது அப்படி கிடையாது. அங்க ஒரு அழகான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. ஏன்னா விக்னேஷ் சிவன் வந்து சொல்லிட்டாரு, நான் ஒரு கட்டத்துல ஏகேவோட ப்ராஜெக்ட் தான் அவர் இன்டைரக்டா சொன்னாரு. படம் அது கேன்சல் ஆகி நான் டவுனா இருக்கும் பொழுது பிரதீப்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுறேன், பண்ணலாமா அப்படின்ட்டு பிரதீப் உடனே ஓகே சொல்றாரு. அந்த நன்றியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன்னு விக்னேஷ் சிவன் சொல்றாரு. ஏன்னா அவரோட படைப்பு தெரியும், அவரோட விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு தெரியும். யங்ஸ்டர்ஸ் நல்லாவே டக்குன்னு விக்னேஷ் சிவன் கவர்ந்துருவாரு. இந்த பக்கம் யங்ஸ்டர்ஸ் பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிரதீப், அவருக்கு அந்த பயம்ல ஒன்ஸ் அவர் இயக்குனருங்க, அதனால அந்த விஷயங்கள் தேவையில்லை. இன்னும் சொல்லணும்னா இந்த டிராகனோட வெற்றியை LIK பட ஷூட்டிங்ல செலிப்ரேட் பண்ணாங்க. இன்னும் சொல்லணும்னா இந்த படத்தோட நிறைய கதைக்களம்லாம் என்னெல்லாம் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா சீமான் அவர்கள் தான் பிரதீப்போட அப்பாவா பண்றாங்க. அந்த படத்துல வந்து இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பொண்ணை ஃபாலோ பண்ற மாதிரி அந்த மாதிரிலாம் அவங்க நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டோம். எது உண்மை பொய்ன்றது நம்மளுக்கு இன்னும் தெரியாது. இருந்தாலும் எது இருந்தாலும் பிரதீப்பும் விக்னேஷும் இணையும் பொழுது யங்ஸ்டர்ஸ்க்கு உண்டான விஷயங்கள் இருக்கும். இந்த நிறைய வைரலான விஷயங்கள், தற்போது என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து ட்ரெண்டிங்ல இருக்கோ எல்லாமே எடுத்து அந்த படத்துல யூஸ் பண்ணியிருக்கிறதாகவும், படம் நல்லா வந்திருக்குதா விக்னேஷன் ரொம்ப ஹாப்பி. பட் இதுக்கான வேலைகள் சீக்கிரம் முடிச்சுட்டு அதை விட்டணும். ஏன்னா மைத்ரி மூவிஸ்ல பிரதீப் ரங்கநாதன் ஒரு பாதி நாள் ஷூட் முடிச்சிட்டார். அவரோட டைரக்ஷனா இல்லை மற்றவங்களோட டைரக்ஷனான்றது அதிகாரப்பூர்வமா இல்லை அப்படின்னாலுமே கூட அவர் ஒரு படம் நடிக்கிறதாகவும் அது பாதி நாள் ஷூட்லாம் முடிஞ்சிருச்சு. ஏன்னா இப்போதைக்கு என்னோட டைரக்ஷன் இல்லை அப்படின்னு பிரதீப் சொல்லிட்டாரு. கண்டிப்பா வேற ஒரு இயக்குனர் தான் இயக்கிட்டு இருப்பாங்க. அதனால LIK வந்து அவருக்கு வந்து
அங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அண்ணன் பிரதர்ஸ் பாண்டிங் தான். அதனால அது சீக்கிரமா ரொம்ப அழகாவுமே கிட்டத்தட்ட முடிஞ்சிடும். அதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணதான். சுதா கங்காராவோட டைரக்ஷன்ல சிவகார்த்திகேயன் அவர்கள் பராசக்தி படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தோட ஷூட்டிங்குமே ரொம்ப விறுவிறுப்பா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ரீசெண்டா கோயம்புத்தூர்ல கூட இந்த படத்தோட ஷூட்டிங் இருந்தது. இப்போ செகண்ட் ஷெட்யூல் ஷூட்டிங்கா இலங்கையில இன்னில இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களும் வந்துட்டு இருக்கு. அடுத்தடுத்து சிவகார்த்திகேயனுக்குமே லைன் அப்ல நிறைய படங்கள் இருக்கு. தனுஷ் அவர்கள் எப்படி ரொம்ப வேகமா ஓடிக்கிட்டு இருக்காரோ அவருக்கு ஈடு கொடுக்குற அளவுக்கு எஸ்கே அவர்களும் ஓடிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். தனுஷ் வெளியில் சிவகார்த்திகேயன் டைட்டில் வைக்கணும் இல்ல. அதான் இலங்கையில தொடங்கிருச்சு. இலங்கையில சிவகார்த்திகேயனை பாக்குறதுக்கு அவ்வளவு பெரிய கிரௌட் சேர்ந்திருக்கான். இன்னும் சொல்லணும்னா விஜய் அவர்கள் வந்தா எவ்வளவு பெரிய ஒரு மாஸ் இருக்குமோ அந்த மாதிரி எஸ்கேக்கு ஒரு மாசான ஒரு ஃபேன் பேஸ் அங்க கிரியேட் ஆயிட்டாங்க. அவ்வளவு பேர் சூழ்ந்துட்டாங்களா. பராசக்தி போயிட்டு இருக்கு, சிவகார்த்திகேயனை பார்க்கலாம் அப்படின்ட்டு. இந்த மனுஷன் சும்மா இருப்பாரா? இவரு விஜய் சேதுபதி தான் அடுத்த மீன்ஸ் அன்புல மிஞ்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளோ பேருக்கும் போய் கை கொடுத்து எப்படி இருக்கீங்க அப்படிலாம் கேட்டு சிவா அங்க இருக்கிறவங்க எல்லாம் பயங்கரமா லவ் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காரு. அதுதான் அவர் இந்த கோயில் குளம்லாம் போறதெல்லாம் நம்ம சமீபத்துல பார்க்க முடிஞ்சு. ஏன்னா அவர் மேல பெரிய பொறுப்பும் ஒரு பாரமும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க தான் அடுத்த தளபதி, சின்ன தளபதி எல்லாம் சொல்லும் பொழுது அவர் அதை வெறுமனே எடுத்துக்கல. ஏன்னா சின்ன தளபதினு பட்டம்லாம் அடுத்தவங்க நிறைய நடிகர்களுக்கு இருக்கு. அது புரட்சி தளபதி, இந்த தளபதின்ற பட்டம் நிறைய பேருக்கு இருந்தாலுமே கூட துப்பாக்கி என்னைக்கு அவர் கையில வாங்கினாலும் அன்னிலிருந்து அவரோட பொறுப்பும் அவரோட அதோட பயமும் அவர் உணர்ந்துட்டாரு. அதை நோக்கி தான் அவரோட டிராவலும் இருந்துகிட்டு இருக்கு. இயக்குனர் செலெக்ஷன், கதை தேர்வு, இந்த மாதிரி எல்லாம் இருந்துட்டு இருக்கனால நேத்து என்ன பண்ணிருக்காருன்னா இவர் நேத்து மட்டும் கேரவான் டு ஷூட்டிங் டு கேரவான் அப்படின்னு இருந்திருந்தாருன்னா எல்லாருமே பாத்தீங்களா என்ன ஆட்டிடியூட், அவர் அந்த இடத்துக்கு வந்துட்டாருன்னு பண்ணுவோம். அந்த மனுஷனுக்கு அப்படி கிடையவே கிடையாது. அப்படியா கோவிலுக்கு போகணும், பிரஸ் மீட் பார்க்கணும், பிரஸ் சந்திச்சு ரொம்ப அழகா நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாரு. இதுதான் இலங்கையிலே நடந்திருக்கு. இலங்கையில அவரை பார்க்க சேர்ந்த கூட்டத்துக்கு எல்லாத்துக்குமே கை கொடுத்து எப்படி இருக்கீங்க ஏது இருக்கீங்கன்னு அவ்வளவு தூரம் அன்பை பரிமாறிக்கிறாரு. சிவகார்த்திகேயன் தான் சொல்றேன், அவர் அடிச்சு விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அந்த 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 அன்பு அவர்கிட்ட இருக்கனால பராசக்தி ஷூட்டிங்ல சுதா மேம் பயங்கர அன்போடையும் டக்குன்னு வேலைகள் அடுத்தடுத்து நினைச்சபடி போய்கிட்டு இருக்கிறதாகவும் சீக்கிரமா எனக்கு தெரிஞ்சு முடிஞ்சிடும் நினைக்கிறேன் பராசக்தி ஷூட்டிங்.